வெல்கம் டு தமிழன் ரெசிபி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புளிச்சக்கீரை தொக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பேச்சுலராக இருக்கிறவங்க, ஹாஸ்டலில் படிக்கிறவங்க, இந்த மாதிரி வச்சு நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 வீக் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த தொக்கு உடம்புக்கு குளிர்ச்சியை தரும், உடல் சூட்டை தணிக்கும், முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, வாணலில் அதை நான் மண் சட்டி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா வதக்கிக்கலாம். அந்த கீரையை, இது இரும்பு சத்து நிறைந்ததும் கூட. வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லது. குழம்பு வைக்காத டைமில் இந்த மாதிரி நம்ம வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த கீரையை நல்லா வதக்கிக்கலாம். கீரையை இந்த மாதிரி நல்லா வதக்கி செய்யும் போது கெடாமல் இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கின பிறகு இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். இந்த கீரையெல்லாம் போட்டுட்டு போதுமான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இது கூட நெல்லிக்காய் சைஸு கொஞ்சம் புளி எடுத்துக்கலாம். இது நல்லா நைஸாக நம்ம பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ நல்லா அரைச்ச பிறகு இப்போ மண் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 2-3 பட்டை மிளகாய் காரத்துக்காக போட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் வேணும்னா ஒன்று கூட நீங்கள் சேர்த்து கூட போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை வாசனைக்காக. இதிலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20 பல் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, பூண்டு ஒரு 10 பல். இது எல்லாத்தையும் எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிக்கணும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ நல்லா நம்ம வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புளிச்சக்கீரை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது லைட்டாக நம்ம இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இந்த பச்சை வாசனைலாம் நல்லா போகணும், அப்போ தான் கெடாமல் இருக்கும். அதனால் நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், அடிப்பிடிக்காத அளவுக்கு. நல்லா இந்த மாதிரி சுண்டி இந்த அளவுக்கு துவையல் பதத்துக்கு வந்துடணும். அப்போ தான் ரொம்ப நாள் நம்ம வச்சுக்க முடியும். இப்போ சுட சுட சாதத்துக்கு நம்ம இந்த மாதிரி போட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழம்பு வைக்காத டைமு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் இந்த கீரையை நம்ம சமைச்சு சாப்பிட்டோன்னா உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.